இப்போ நம்ம ஜாதகம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்களை லக்னம் பார்ப்பாங்க, நட்சத்திரம் பார்ப்பாங்க, ராசி பார்ப்பாங்க, அப்புறம் திதி இதெல்லாம் பார்ப்பாங்க. ஓகே, முக்கியமாக இது பார்ப்பாங்க. சரி, ஓகே, நமக்கு ஜாதகம் தான் தெரியலையே, எனக்கு பார்க்க தெரியாதுங்க, எப்படிலாம் தெரியாதுங்க. ஓகே, நீங்கள் கோயில் போகிறீங்க, கோயில் போனால் ஃபஸ்ட் என்ன சொல்லுவாங்க? பெயர் சொல்லுவீங்க. பெயர், நட்சத்திரம், ராசி, இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ அர்ச்சனை பண்ணால் கூட என்ன சொல்லுவோம்? நட்சத்திரம் சொல்லுவோம், ராசி சொல்லுவோம், பெயர், இது மூணு நிச்சயமாக சொல்லி ஆகும். அப்போ இந்த மூணுமே எவ்வளோ இம்பார்ட்டண்ட். இப்போ நம்மளோட பெயரை பலப்படுத்துறதுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? உங்கள் பேருக்கான காரணம் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? அதாவது அந்த பேருக்கான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா? அந்த பேர் உங்களுக்கு ஏன் இந்த பேரில் அமைஞ்சிருக்குன்னு தெரியுங்களா? அதுக்கு பெரிய விஷயமே இருக்குங்க. உங்களுக்கு ஏன் இந்த பேர் அமைஞ்சிருக்கு பெரிய விஷயம் இருக்குது. அது தனி சப்ஜெக்டே அது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நட்சத்திரத்தை பலப்படுத்துவது எப்படி. ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மைக்குள்ளே தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. சில நேரங்களில் அந்த நட்சத்திரம் சில வீக்காக இருக்கும்போது உங்களுக்கு அந்த தன்மையிலேருந்து மாறி உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய கஷ்டம், உங்களோட பிரச்சனைகள் இருக்குது, கடன் பிரச்சனைகள் இருக்குது, பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது, பொருளாதாரம் முடங்கி இருக்குது, உடல் ஆரோக்கியம் சரியில்லை, உறவுகள் சரியில்லை. இதற்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமாக உங்கள் நட்சத்திரத்தை பலப்படுத்த உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்றத உங்களுடைய கட்டத்தில், ஜாதக கட்டத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்த எடுத்து தான் அந்த நட்சத்திரம் கண்டுபிடிப்பாங்க, சொல்லுவாங்க உங்களுக்கு. அப்போ சந்திரன்கிறது மனோகாரகன். மனசு எங்கே இருக்கோ அந்த நட்சத்திரம். அப்போ இன்டைரக்டாக உங்கள் நட்சத்திரம் மனசு கூட சம்மந்தப்பட்டது.